டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிப்பு. அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்பட்டுள்ளதால் இபிஎஸ்க்கு பெரும் நெருக்கடி. பொதுச் செயலாளராக இருந்தும் எஸ்பி வேலுமணியின் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழல். டாஸ்மாக் கடைகள் திறப்பு நேரம் மாற்றம் 2 மணி நேரம் குறைக்க முதலமைச்சர் முடிவு செய்துள்ளதாக தகவல். விஜய் அரசியலில் கொண்டு வந்திருப்பது மாற்றமல்ல, சகித்துக் கொள்ளவே முடியாத துர்நாற்றம் என டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்ட விவகாரம் பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக 108 இடங்களை வென்றது. அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிய சூழலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்தது. இந்த நிலையில் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு 30 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்தனர். இதன் மூலம் தாவேக எளிதில் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக மீண்டும் பிளவை சந்தித்துள்ளதால் இபிஎஸ்க்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்தது. அக்கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. இதனால் இபிஎஸ்க்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இந்த சூழலில் அதிமுக சட்டப்பேரவை தலைவராக எஸ்பி வேலுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவளித்துள்ளனர். இதனால் பொதுச் செயலாளராக இருந்தும் கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழல் இபிஎஸ்க்கு ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளை நேரத்தை குறைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் அருகே உள்ள 717 கடைகளை கண்டறிந்து மூட உத்தரவிட்டிருந்தார். நேற்று ஒரே நாளில் 50 கடைகள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடைகளை இரவு 8 மணிக்கு கடையை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விஜயின் ஆஸ்தான ஜோதிடராக இருந்த அவர் தற்போது சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நியமனம் அரசியல் அமைப்புக்கும் அறிவியலுக்கும் எதிரானது என கூறியுள்ளனர். எனவே இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்காசிய போர் பதற்றத்தை மேற்கொள்ள மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் இன்று மத்திய அமைச்சரவை கூடுகிறது. இதில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. முன்னதாக மேற்காசிய போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டு தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும் வெளிநாடுகளின் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வினாத்தாள் கசிவால் நீட் தேர்வு ரத்தானது நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருந்த லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு தகர்ந்துள்ளது. இந்த நிலையில் இப்பிரச்சனை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளிக்க மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப விழாக்களை நடத்துவது என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேனர்களையும் பதாகைகளையும் வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனநாயகன் ஓடிடி உரிமத்தை பெறுவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டு வருகின்றன. ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை அமேசான் நிறுவனம் ரத்து செய்தது. இந்த நிலையில் விஜய் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானதும் ஓடிடி உரிமத்தை பெற கடும் போட்டி நிலவி வருகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.